அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு பரம ஏழை கூட கோடீஸ்வரராக்கும் சுக்கிர திசை, சுக்கிர மகா திசை பலன்கள் என்ன, சுக்கிர புக்தி பலன்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில் மிக வலுவாக சுக்கிர திசையோ சுக்கிர புக்தியோ நடைபெறும் போது சுக்கிரன் உச்சம் பெறும் இந்த காலகட்டத்தில் உறுதியாக மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்க முடியும். கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு கிரக நிலை தங்களுக்கென குறிப்பிட்ட காலகட்டத்தை திசையாகவும் புக்தியாகவும் வளம் வருகின்றன. அப்படி பார்க்கும் போது சுக்கிரன் 20 ஆண்டுகள் சுக்கிர மகா திசையை ஏற்படுத்துகிறாருங்க. தற்போது ஜாதகம் வலுவாக இருந்தால் மிக சிறப்பான வளர்ச்சி இவர்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். அப்படி ஏற்படக்கூடிய சுக்கிர மகா திசையில் முதல் 3 ஆண்டுகள் சுக்கிர திசை சுக்கிர புக்தி நடைபெறும். அப்போது வீடு, ஆடம்பரமான செல்வ செழிப்பு போன்ற அனைத்துமே நிறைவாக அமைவதற்கான நல்ல யோகம் நிறைவாக உங்களை தேடி வரும். அதற்கு பிறகு ஒரு வருடம் மிக வலுவாக சூரிய புக்தி நடைபெறும். அப்போது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்க முடியும். அதற்கு பிறகு சந்திர புக்தியில் சுமார் 1 வருடம் 8 மாதங்கள் மிக சிறப்பான மகிழ்ச்சியும் இல்லத்தில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சந்தர்ப்பங்கள் தடைதாமதம் இல்லாமல் கிடைக்கும். அதற்கு பிறகு செவ்வாயின் புக்தியில் தங்களுடைய பெயரில் சிறு முதலீடு மேற்கொள்வதற்கான யோகமும் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் செவ்வாய் புக்தியில் நிறைவாக கிடைக்கும். ராகு புக்தியில் பகைவர்கள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய அளவிற்கு 3 வருடங்கள் சுக்கிர மகா திசையில் ராகுவின் புத்தியில் சிறப்பான மாற்றம் நிறைவாக தேடி வரும். சுக்கிரனின் திசையும் குருவின் புக்தியும் நடைபெறும் போது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் நினைப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் மிக சிறப்பான யோகங்களை உறுதியாக பெற்றுத்தரும். சனி புக்தி நடைபெறும் போது சுமார் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொழில் ரீதியாக அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி கிடைக்கும். புதனின் புக்தி அதனை தொடர்ந்து வரும்போது இதை மென்மேலும் வளர செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளை வலுவாக அள்ளி கொடுக்குங்க. இறுதியாக கேதுவின் புக்தி ஆன்மீக சிந்தனையுடன் சுக்கிர மகாதிசையை நிறைவு செய்தாலும் இந்த சுக்கிர மகாதிசை 20 ஆண்டுகள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும். ஆனால் அதே வேளையில் இந்த காலகட்டத்தில் சிரமம் வராதா என்று கேட்டால் உறுதியாக சிரமம் வரும். ஆனால் சிரமங்களை ஒப்பிடுகையில் வளர்ச்சி என்பது மிக அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது ஒருவருடைய தசாபத்தியில் சுக்கிர திசையே இல்லை என்றாலும் கூட சுக்கிர புக்தி அமையும் போது மிக சிறப்பான அவரது நண்பர்களின் கிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் புக்தியும் அது திசையோ நடைபெறும் போது மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே இது போன்ற நிகழ்வுகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதியாக சிம்மராசிக்காரர்கள் பெற முடியும்.